9 பேர் போய் அடித்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ தனிப்படை அமைச்சாங்க. என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, காவல்துறையே முதல்வர் தான் கையில் வச்சிட்ருக்காரு. இந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி இதெல்லாம் வந்து சாதிய வன்மங்கள் அதிகமாக அரங்கேறும் மாவட்டங்கள். இது ஏதோ இன்றைக்கி நேற்று இல்லை. நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன். பரியேறும் பெருமாள்னு மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தார். அதில் ரொம்ப சிறப்பாக விளக்கியிருப்பார் சாதிய பாரபட்சங்கள், கொடுமைகள் எந்த அளவுக்கு அங்கே அந்த வட்டாரத்தில் இருக்குதுன்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஆக்டிவாக, ப்ரோஆக்டிவாக இருக்கணுமா வேணாமா? இதெல்லாம் வருமுன் காக்கணும்ல. ஒவ்வொரு முறையும் ஆறுமுக அந்த நாங்குநேரியில் முன்னால் ஒரு மாணவன் கையை வெட்டிட்டாங்க. பைக்கை ஓட்டிகிட்டு போனால் அவனை காலை வெட்டுறாங்க. அவன் வந்து நல்லா படித்து மார்க் எடுத்தான்னா அவனை ஊடு பூந்து அடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து அந்த பகுதியில் நாங்குநேரி, திருநெல்வேலி இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அங்கே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது?